உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட நம்ம வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது. ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இப்போ உங்களுக்கு யாராச்சும் பெல் அடிக்கிறாங்க இல்லைனா நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வயசானவங்க இருப்பாங்க, அவங்க வந்து யார் வந்திருக்கா வெளியில் அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் வால் தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஒவ்வொரு பெட்ரூமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் டெக்ஸ்டர் கொடுக்குறோம். அந்த டெக்ஸ்டர் உங்களால் ஃபீல் பண்ணவும் முடியும். பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட் வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து மழை டைமில் இல்லை இங்கே நின்று சில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3 கிலோமீட்டர் தான். வணக்கம் நேயர்களே, சென்னை தாம்பரத்துல பஸ் ஸ்டாண்ட் மற்றும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரொம்ப பக்கத்துல அபார்ட்மெண்ட் வீடு தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற GCC டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தோட குஹன் அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல 3 BHK வீடுகள் ஆல் ஃபேசிங்ல சேல்ஸுக்கு அவைலபிளா இருக்கு. டியூப்ளெக்ஸ் வில்லா மாடல்ல அமைஞ்சிருக்கிற டியூப்ளெக்ஸ் அபார்ட்மெண்ட்டும் இங்கே சேல்ஸுக்கு இருக்கு. இந்த டியூப்ளெக்ஸ் அபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்த்திடலாம். இந்த வீட்டின் ஹோம் டூருக்காக இங்கே இணைகிறார் அந்த நிறுவனத்தின் வினோத்குமார் அவர்கள். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் அப்பார்ட்மெண்ட்ஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் வந்து டூப்ளெக்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயே நம்ம தான் டூப்ளெக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் நம்ம டூப்ளெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல கிரில் கேட்டு கொடுத்துருவோம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திக் வுட்டில் வந்து டோர் கொடுத்துருக்கோம். இது வந்து ஆப்ஷன் டிசைன்ஸ் வந்து நீங்கள் இது பண்ண மாதிரி பண்ணிக்கலாம். உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட நம்ம வந்து ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால். இது வந்து 19க்கு 21 அடி இருக்கும். மேலே வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். இது டிசைன்ஸ் எல்லாமே வந்து யூனிக்காக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே டிவி கனெக்டரும் கொடுத்துருக்கோம். இங்கே டிவி வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஹாலுக்கு வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனிங் ஸ்பேஸ் இருக்குது. ரொம்ப ஸ்பேஷியஸான ஸ்பேஸு. அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பக்கத்துலேயே கிச்சன் இருக்குது. கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8க்கு 8 அடி இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே கொடுத்துருவோம். ஜன்னல் இருக்குது, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. கபோர்டு கொடுத்துருக்கோம். கபோர்டில் வந்து அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. நீங்கள் பொருள் எல்லாமே வச்சுக்கலாம். சிலிண்டர் வைக்கிறதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது. சிங்க்கு நம்மளும் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து ஹேர் வென்டிலேட்டரும் கொடுத்துருக்கோம். அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ டோர் ஃபோன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். நம்மளோட இதுக்குள்ளேயே வந்துடும். வீடியோ டோர் ஃபோன்னா என்னென்னா, இப்போ உங்களுக்கு யாராச்சும் பெல் அடிக்கிறாங்க இல்லைனா நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்தே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வயசானவங்க இருப்பாங்க, அவங்க வந்து யார் வந்திருக்கா வெளியில் அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். கிச்சன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அதுவும் நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். இப்போ ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெட்ரூம் இருக்குது. நம்ம வந்து வால்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஜன்னல்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜன்னல்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரவாயல் பைபாஸ் வந்து பக்கத்துலேயே இருக்குது. மதுரவாயல் பைபாஸ்லேருந்து ஒரு 200 அடியில் நம்மளோட ப்ராஜெக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூமோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 6 பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் டைல்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பேரிவேரு ஜாக்வார் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் இதுவும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ பெட்ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பால்கனி இருக்குது. வாங்க பார்க்கலாம். பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோட் வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து மழை டைமில் இல்லை இங்கே நின்று சில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பால்கனியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5க்கு 3.5. இதுவுமே உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது வியூ நல்லாயிருக்கும். வாங்க நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம். வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் கீழே வந்து இவ்வளோ பெரிய ஸ்பேசஸ் இருக்குது. இப்போ 2 வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க, 3 வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஸ்பேஸபிளாக இருக்கும். இங்கே இது இல்லாமல் அடியிலையும் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ ஷூ வந்து வேர் பண்ணுறவங்க ஒரு கபோர்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார். நமக்கு எந்த ஸ்பேஸுமே வேஸ்ட் ஆகாது. வாங்க இப்போ வந்து நம்ம மேலே போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாமே கிரானைட்டில் தான் சார் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டார் கேஸ் எல்லாமே. இது வந்து உங்களுக்கு வந்து வுட்டு ப்ளஸ் ஸ்டீலில் வந்துடும். ஹேண்டில் பார் எல்லாமே சேர்த்து. ஸ்டார் கேஸ் ஏறும்போது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற எல்லாமே வால் எல்லாமே நம்ம டெக்ஸ்டர் டிசைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ யூனிக்காக இருக்கும் நம்மக்கிட்ட. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம் இருக்குது. ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இது 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா காமன் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இருக்க பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 13 அடி வரும். இப்போ இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட வந்துடும். பார்த்தீங்கன்னா கீழே பார்த்த மாதிரியே உங்களுக்கு வந்து
எல்லாமே ஜாகுவார் தான், நம்ம கிட்ட எந்த இதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே டிசைன்ஸ் எல்லாமே உள்ள டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த டெக்ஸ்டரை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். நம்ம கீழே ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம், இங்கே ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம். ஒரு பாத்ரூமே நம்ம யூனிக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். கீழே பார்த்தீங்க இல்லையா, இப்போ அதே மாதிரி பெட்ரூம் தான் இதுவும், ஆனால் அதை விட இது பெரிய பெட்ரூமு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கனாலுமே கூட உங்களுக்கு மதுரவாயல் பைபாஸ் தெரியும். இப்போது உங்களுக்கு த்ரீ பிஹெச்கே 3 பெட்ரூமே எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான் இருக்கும். எதுவுமே சின்ன பெட்ரூம் மாதிரி இருக்காது, உங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கும். இப்போ இதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி வந்து பால்கனி வந்துடும். பால்கனியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சுற்றி அவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பெட்ரூமில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர். எல்லா பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் வால் தான் கொடுப்பாங்க, ஆனால் நம்ம ஒவ்வொரு பெட்ரூமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் டெக்ஸ்டர் கொடுக்குறோம். அந்த டெக்ஸ்டர் உங்களால் ஃபீல் பண்ணவும் முடியும். நீங்கள் வந்து இதுலன்னு இல்லை, எல்லா பெட்ரூம்லேயும் நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் பெட்ரூமை பார்க்க போகலாம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3rd பெட்ரூம் பார்க்க வந்திருக்கோம். இதோட டோர் பார்த்தீங்கன்னா டிசைனர் தான், எல்லாமே ப்ளைவுட் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து 10x14 அடி வந்து இந்த பெட்ரூம். இதுவுமே உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான் இருக்கும். இதுலேயுமே வந்து நம்ம வந்து இது கொடுத்துட்றோம், ரெஸ்ட் ரூம் வந்துடுது. ரெஸ்ட் ரூமில் யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய வேறு ஜாகுவார் தான், எதுலேயுமே இல்லை. இன்னும் ஓப்பன் கூட பண்ணல, நம்ம வந்து கிளைண்ட்டுக்காக அவ்வளோ பக்காவாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம எல்லாமே. உங்களுக்கு அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்ட் வந்துடுது. இதில் வந்து நீங்கள் எவ்வளோ பொருள் வேணால் வச்சுக்கலாம். அதே சேம் டைம் வந்து கபோர்டு வந்துடுது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரோடோட வியூ வந்துடும். இந்த கிளாஸஸ்லாம் குவாலிட்டியானது தான். உங்களுக்கு வந்து இது இல்லாமல் மஸ்கிட்டோ நெட்டு மாதிரியும் வந்துடும், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. வினோத்குமார் அவர்களோட நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. பாஸ், இப்போ நம்ம வந்து ஹோம் டூர் பார்த்துட்டோம். சூப்பரா வந்து டியூப்ளெக்ஸ் அபார்ட்மெண்ட் கட்டிருக்கீங்க. உங்ககிட்ட வந்து டியூப்ளெக்ஸ் அபார்ட்மெண்ட் இருக்குது, நார்மல் அபார்ட்மெண்ட் ரெண்டுமே இருக்கு இல்லையா? நம்ம கிட்ட ரெண்டுமே இருக்கு சார். சரி, நம்ம ப்ராஜெக்ட் வந்து கரெக்டா தாம்பரத்துல வந்து எங்க இருக்குது? இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3 கிலோமீட்டர் தான். அது பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் சிடிஓ காலனி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட். நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து இப்போ வந்து எத்தனை வீடுகள் சேலுக்கு அவைலபிளா இருக்குது? சரி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 4 அபார்ட்மெண்ட் சேலுக்கு அவைலபிளாக இருக்குது சார். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அபார்ட்மெண்ட் தான் சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. அது வந்து டூப்ளெக்ஸ் 3 BHK. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ணியிருப்போம். இப்படியே இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதில் பார்த்தீங்கன்னா 3 அபார்ட்மெண்ட் சேல் இருக்குது. 3மே பார்த்தீங்கன்னா 3 BHK சார். அதில் ஃபேசிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மிக்சடாக இருக்குது. உங்களுக்கு என்ன ஃபேசிங் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது நார்த் ஈஸ்ட் எல்லாமே இருக்குது. அது என்ன சைஸ்? அது அதில் வந்து 1093ல 2 அபார்ட்மெண்ட் இருக்கு, 1317ல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு சார். சரி, அங்க 3 வீடு, இங்க ஒரு வீடு, மொத்தம் வந்து 4 வீடு வந்து இப்ப சேலுக்கு அவைலபிளா இருக்குது. ஓகே இல்லையா? இந்த ப்ராஜெக்ட்ல வந்து என்னென்ன அமினிட்டிஸ்லாம் பண்ணிருக்கீங்க? அந்த கார் பார்க்கிங் எல்லாம் பார்க்கல பெருசா தெரியுது. ஆமா சார், இந்த கார் பார்க்கிங் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸா தான் கொடுத்துருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் பண்ணிருக்கோம். ஜென்செட் வித் ATD டிவைஸ் இருக்கு. இப்போ EB பேனல் போர்ட் பண்றோம் சார். அட் சேம் டைம் பாத்தீங்கன்னா வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்றோம். நம்ம கிட்ட 100% வாஸ்து. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர். இப்போ நீங்கள் வந்து வாட்டர் வந்து மோட்டர் போட வேணாம், அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுவாயிரும். அப்புறம் வீடியோ டோர் ஃபோன் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் கொடுக்குறோம், ஆக்சஸ் கொடுக்குறோம். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3rd ஃப்ளோர் வரையுமே தான் லிஃப்ட் கொடுப்பாங்க எல்லா அபார்ட்மெண்ட்லையுமே. ஆனால் நம்ம வந்து 4th ஃப்ளோர் வரையும் லிஃப்ட் கொடுக்குறோம் சார். லாஸ்ட் இது வரைக்கும் டெரஸ் வரைக்கும் கொடுக்குறீங்க. டெரஸ் வரையும் கொடுக்குறோம் நம்ம. அது பார்த்தீங்கன்னா இப்போ ஏஜ்டு பீப்புளெலாம் இருப்பாங்க, அவங்களால வந்து நடக்க முடியாது. அதே மாதிரி எல்லாரும் கொடுக்கறத விட வெயிட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் சார் ப்ரொவைட் பண்ணுறோம். லிஃப்ட்ல நம்ம எக்ஸ்ட்ரா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சிடிஓ காலனினாலே வந்து வெள்ளம் வரும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து மக்கள்கிட்ட இருக்கும். நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வெள்ள பாதிப்புலாம் இருக்குமா? நம்பி வாங்கலாமா? தைரியமா வாங்கலாமா? சார், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மதுரவாயல் பைபாஸ்லேருந்து இது பக்கத்துலேயே தான் சார், ரோடு ஒட்டினா மாதிரியே தான் இருக்கு. ரோடு ஒட்டி தான் இருக்கு. அதே மாதிரி நம்ம நிற்கிறது மேடு, நம்ம ரொம்ப உள்ளேயும் இல்லை, நம்மளது வந்து ரொம்ப மெயின்ல தான் இருக்கு. இங்கே வெள்ள பாதிப்பு வர எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தரமட்டத்துலேருந்து 3 அடி ஏற்றி கட்டியிருக்கோம். பேஸ்மெண்ட் மட்டுமே, பேஸ்மெண்ட் இல்லாமல் 10 அடிக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே வருது. ஆனால் தண்ணி வந்து வரதுக்கான எந்த வாய்ப்புமே கிடையாது சார். சரி சரி, நம்ம போது வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து மேடா இருக்கு. ப்ளஸ் வந்து 3 ஏத்தி கட்டியிருக்கோம். என்னன்னா பயப்பட வேண்டாம். ஆமா, பயப்பட வேணாம் சார். நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல என்னென்ன ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குது சார்? நம்ம அபார்ட்மெண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 700 மீட்டர்ஸ் ஸ்டான் அகாடமி இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா MCC காலேஜ் இருக்கு. நம்ம வேல் ஸ்கூல் கூட பக்கத்துல தான் சார் இருக்கு. எல்லாமே நியர்பை தான் சார். நிறைய ஸ்கூல் காலேஜ் இங்கே இருக்குது. ஆமா சார், எல்லாமே இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு. ஸ்டான் அகாடமி வந்து கரெக்டா நடந்து போற தூரம் தான் இல்லையா? ஆமா சார், நீங்க வரும்போது கூட பாத்துருப்பீங்க. நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு 700 மீட்டர் தான் சார் ஸ்டான் அகாடமி. சரி, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து கரெக்டா வந்து தாம்பரம் கார்ப்பரேஷன்ல சிட்டிக்குள்ள தான் இருக்குது. ஆமா சார், பக்கத்துல பஸ் ஸ்டாப், மார்க்கெட்லாம் சார். பஸ் ஸ்டாண்ட் மார்க்கெட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுத்தீங்கன்னா நம்ம இங்கேயே இருக்கு சார். எல்லாமே நடந்து போற தூரத்திலே எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிரைஸ் குள்ள போயிடலாம். இங்க வந்து வீடு நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹோம் டூர் பண்ணோம் இல்லையா, அந்த டியூப்ளெக்ஸ் பிளாட் அது என்ன பிரைஸ் சார்? அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.15 crores வரும் சார்.
அது 1 கோடியே 15 லட்சம் இல்லையா? ஆமா 1.15 crores வரும். அது எல்லாமே ஆல் இன்க்ளூட்ஸ், எல்லாம் சேர்த்து அது அந்த அமௌண்ட் தான். அந்த வீடு வாங்குறதுக்கு வந்து லோன் மேக்ஸிமம் எவ்வளவு பண்றீங்க சார்? லோன் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 20% கட்டணும் சார். 20% நீங்க உங்க அமௌண்ட் இது பண்ணீங்கன்னா நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணுவோம். 80% நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணுவோம் சார் ஆல்மோஸ்ட். சரி சரி. இப்போ வந்து பக்கத்து ப்ராஜெக்ட்ல 3 வீடு இருக்கு இல்லையா? அங்க என்ன பிரைஸ் வீடு? சரி, இப்போ அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 84 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார். மினிமம் வந்து 84 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமா. அந்த ப்ராஜெக்ட்ல லோன் மேக்ஸிமம் எவ்வளவு பண்றீங்க சார்? அந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா சார் 80% வரையும் லோன் பண்ணி தரோம் சார். நம்ம கிட்ட எல்லா பேங்க்லயுமே இருக்காங்க. நம்ம எந்த பேங்க்ல உங்களுக்கு கேக்குறீங்களோ அந்த பேங்க்ல நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் சார். சரி, வேற சைட் விசிட் எப்படி அரேஞ்ச் பண்றீங்க சார்? சைட் விசிட் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்க கால் பண்ணி டேட் வந்து என்ன டேட்ல நீங்க வரேன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த டேட்ல நாங்க வந்து ஃப்ரீ பண்ணி வச்சிருவோம் சார். நீங்க சைட் விசிட் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த அபார்ட்மெண்ட்ல சொந்த வீடு வாங்க ஆசைப்பட்டா வீடியோல பிளே ஆகுற மொபைல் எண்ல பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.